காணா நிகழ்வாக தேவர்களும் சித்தர்களும் வந்து குழுமி இருந்து யுகமாற்றம் செய்கின்ற தலமாக, கலியை மாற்றி அமைக்கின்ற தலமாக, பரந்தாமன் கல்கி அவதாரத்தை தாரை வார்த்த கொடுத்தக்கூடிய தலமாக, சிவபெருமான் வந்து அமர்ந்து அகத்திய பெருமான் கரங்களையும் முருகப்பெருமான் கரங்களையும் பிரபஞ்ச ஆட்சியை கொடுத்து அற்புதமாக அது அமைதியாக தவம் இருக்கிற இடமா சொல்லப்படுது. முக்கத்து முக்கோடி தேவர்களும் 9 கோடி சித்தர்களும் ஓர் ஆற்றலாய், ஒரு மகா ஆற்றலாய் சிவலிங்கமாக கொடுக்கப்பட்டு வழங்கப்பட்டு அது அமர்ந்த தலமாக சொல்லப்படுது. பரந்தாமன் 10 அவதார நிலைகளை ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கு தாரை வார்த்து கொடுத்து அமர்ந்து அருளாட்சி செய்யக்கூடிய இடமா, மொத்தத்தில் பிரபஞ்ச மையமாக தேவர்கள்லாம் வந்து அனுக்கிரகம் கொடுக்கக்கூடிய தேவாதி தேவர்கள்லாம் வந்து அலாவுலாவி மகிழ்கின்ற அற்புதமாக ஆனந்த கூத்தாடி நிற்கின்ற, நம்ம எப்படி ஒரு நாட்டினோட தலைநகரம் எப்படி நம்ம முக்கியமான ஒரு ஆலோசனை மையமாகவும் ஒரு ஆற்றல் மிகுந்த அரசோட அத்தகைய பேராற்றல் மிக பெரும் ஆற்றல் மிகுந்த அத்தகைய பதவியில் இருப்பதவங்களாம் இருக்கக்கூடிய நிலை போல் இங்கே இருந்து பிரபஞ்சம் முழுவதையும் கட்டி காக்கக்கூடிய அற்புதமாக வழி நடத்துகின்ற உன்னதமான உயர் பணியை எத்தனையோ லோகங்கள் இருக்குது. பூலோகத்திலிருந்து வழி நடத்தக்கூடிய உயர் சூட்சமம் இங்கே நடந்தேறி வருது. அது என்ன சூட்சமன்னா எல்லா லோகங்களும் இங்கே வந்து சேர்ந்துடும். எல்லா லோகங்களில் இருக்கக்கூடிய ஆற்றல்களும் இந்த சூட்சமத்துக்குள்ளே வந்து இறை மகா அகத்திய சூட்சமத்துக்குள்ளே வந்து பெருஞ்சூட்சமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே எளிமையாக உள்ள அற்புதமான தலம், சபை, கிராமம் அப்படிங்கிற நிலையும் தாண்டி வலிமையாக உள்ள சபை, வல்லமையாக உள்ள சபை, செழுமையாக செம்மையாக உயர்ந்தோங்கி சிறந்தோங்கி வளர்ந்தோங்கி உயர் லோகங்களுக்கெல்லாம் உயர் தலமாக தலைமை பீடமாக திருமுருகன் 27,000 கோடி லோகங்களின் ஆற்றலோட அறுபடையும் ஒன்றா சேர்த்து மருதமடையும் 7வது படையும் ஒன்றா சேர்த்து ஒரே படையாக அமர்ந்த இடமா, மட்டுமல்லாது 27,000 கோடி உலகங்களுக்கு லோகங்களுக்கு அதிபதியாக ஆற்றலாக அமர்ந்திருக்கின்ற தலமாக இத்தலத்தை சொல்லப்படுது. இங்கிருந்தால் திருமுருகப்பெருமான் யுகமாற்ற பணிதனை பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி அமர்ந்திருக்கின்ற நடாத்துகின்ற அற்புதமாக சீடர்களை தேடுகின்ற படையை திரட்டுகின்ற நிகழ்வாக அகத்திய பெருமான் வந்து யுகத்தை மாற்ற படையை திரட்டி அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற தலமாக சொல்லப்படுது. இன்னும் எத்தனையோ நிலைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அத்துணை நிலையும் கொண்டு வந்து அற்புதமாக அகத்தியம் என்கின்ற பெரும் சித்த கூட்டத்தின் தலைவன் ஆற்றலாய் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற உயர் சூட்சம ஆட்சி படுகின்ற பாலதிரிபுர சுந்தரி என்கின்ற அற்புதமான அத்தகைய பேராற்றல் வந்து அப்படி விளாண்டுக்கிட்டு சீடர்களுக்குள்ளே விளாண்டுக்கிட்டு அவர் சிந்தைக்குள்ள மாற்று வேற்று நிலைகளை வேறறுத்து உயர் சித்த நிலையை உயர் ஞான நிலைக்குடைய வழங்குகின்ற அது அற்புதமான தலமாக இடமாக சபையாக சொல்லப்படுது. இந்த இடத்த எத்தனையோ வல்லமை மிக்க நிகழ்வுகள் இப்படி உட்கார்ந்து அகத்திய பெருமான், சிவபெருமான், முருகப்பெருமான், பரந்தாமன் அவதார சூட்சமங்களை எல்லாம் கூட்டு சித்த பெருமக்களை எல்லாம் அழைத்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இந்த இடத்துல மட்டும்தான், இந்த சபையில் மட்டும்தான் இருக்குது. எல்லாரும் மனிதர்கள் இயல்பில் சித்தர்கள் அமர்ந்து உரையாற்றக்கூடிய அற்புத தலம். மனிதர்களாக மனிதர்களை அறியாமல் புரியாமல் வினை மிகுதியாக கேட்கின்ற கேள்விகளுக்கு கூட பொறுமையாக இறைத்தன்மையோட அன்போட கருணையோட இருந்து பதில் சொல்லத இடமா, அவங்கள வழி நடத்தக்கூடிய இடமா, இறையே இருந்து வழி நடத்தக்கூடிய சபையாக அந்த சபை இருக்குது. இந்த உயர்வை வந்து யாவரும் உற்று நோக்கி உயர் வினைகளெல்லாம் வேறு இருக்கின்ற அற்புதமான அத்தகைய பறைசாற்று நிலைகளில் வர ஆசி முறைகளை கேட்கும்போது வினைகள் உங்களுக்குள்ளே இருந்து வேறு இருக்கப்படுது. வேற்றுமாற்ற நிலைகள், சபையை பற்றிய சந்தேக நிலைகள், இப்படி நடக்குமா என்கின்ற நிலைகள், கடவுள் வந்து பேசுவாரா, சித்தர்கள்லாம் வந்து பேசுவாங்களா அப்படின்னு இருக்கக்கூடிய ஐய நிலைகள்லாம் அகத்தியரின் பிரபஞ்ச ராஜ்யங்கிற சேனலை பார்க்கையில் அதுக்குள்ளே இருந்து வரக்கூடிய வார்த்தைகள்லாம் ஒவ்வொன்றும் இறை ஆயுதமாக, இறை ஆற்றல் மிக்க வார்த்தைகளாக
அந்த களி அந்த நிலை கொண்ட வேற்றுமாற்று நிலை கொண்ட அத்தகைய மந்த நிலை கொண்ட மந்த புத்தி கொண்ட அத்தகைய மந்தை சிந்தைக்குள்ளே வந்து மந்தையாக அலைகின்ற மாற்று நிலைகள் மேலே பற்றுக்கொண்டு இறை இருக்கின்றாரா இல்லையா, கண்ணுக்கு தெரிவாரா பேசுவாரா அப்படிங்கிற நிலை கூட அறியாது கலியுகத்தில் இங்கே எங்கடா வந்து இறைவன் பேசுவான், எந்த காலத்தில் அவருக்கு வேறு வேலை இல்லையா வந்து பேசுறதுக்கு, சும்மா சொல்லி பிதற்றிக்கிட்டு அலைவாங்க அப்படின்ன நிலைகளில் எத்தனையோ மாந்தர்கள் இறைவன் எந்த காலம் வந்து எந்த காலம் பேசன்ட்டு மாற்றுப்பாதைகளில் போகிறாங்க. கிடைச்சதில் கையில் எடுத்துகிட்டு ஓடுது, பார்த்ததை பிடிச்சிக்கிடுது, கிடைக்காததுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. இறைவன் இருக்காருங்கிற ஒரு நிலை கூட தெரியாது. எதுக்கு ஓடுதோ, என்ன குறுக்கு வழியில் ஓடுதோ, எப்படி ஏமாற்றி ஒருத்தனை வஞ்சித்து துரோகித்து ஒன்றுமே பிரபஞ்சம் நம்மளை கவனிக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு எந்த குசும்பு எந்த குண்டாமட்டி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இங்கே சொல்லுவாங்க கிராமங்களில் எளிமையாக. எந்த விஷயங்களை போட்டு எங்கெங்கே கோர்த்து விட்டு எவன் வீட்டில் வினைய இருக்கலாம், எவனை சண்டை இழுத்து விடலாம், கொஞ்சம் புன்னகையோடு ஏதோ சந்தோஷத்தோட மனுஷனை எப்படி கெடுக்கலாம். பக்கத்து வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்டால் கூட உறக்கம் வராது விடியந்தண்டியும். எப்படியாச்சும் இதுக்கு விவரம் தெரிஞ்சுக்கிடணும். காலையில் எந்திரிச்சு வேலையாக அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம வேலை பார்க்கணும். எதுக்கு சிரிச்சான்னு புருஷன் பொண்டாட்டியில் பிள்ளைகளும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு தூங்காமல் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அத்தனை பேரும் தூக்கம் இல்லாமல் கிடந்து வயிற்றால் போய் வாயால் போய் கடைசியில் அவங்க சொல்லாமல் விட்டால் இவங்க வீட்டில் ஒரு மோசமான நிகழ்வு நடந்துடும். அந்த விஷயத்துக்கெல்லாம் போய் தேவையில்லாத வினையை சுமந்து செவத்தில் முட்டி அங்கே முட்டி இங்கே முட்டி எதுவும் தெரியாமல் அலையக்கூடிய நிலைகளில் இப்போ இருக்கக்கூடிய சூழல் உருவாக்கிட்டுருக்கு. ஓம்பாடு என்ன ஏம்பாடு என்னன்னு சொல்லுவாங்க. உன்னோடைய பாடு என்ன, அவளுக்கு எத்தனை கஷ்டங்கள் இருக்குது நஷ்டங்கள் இருக்குது, அவங்க என்ன வருமான பற்றாக்குறைகள் இருக்குது, அவருக்கு எத்தனை எதிரிகள் போட்டிகள் தொந்தரவு இருக்குது அப்படிங்கிற நிலைக்குள்ளே போகாத நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நமக்கு எத்தனை பேரும் காலையில் இடத்தா எத்தனை பிரச்சனைகள் இருக்குது, என்ன நம்ம பிள்ளை குட்டிகள் இருக்குது, அவங்களோட ஏற்ற இறக்கங்கள் இருக்குது, அவங்களோட மாற்று வேற்று நிலைகள் இருக்குது. அதுக்குள்ளேயெல்லாம் போகாமல் அதையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு அடுத்தவங்களை கவனிக்கத வினை மிகுந்த நிலையை கவனித்து அடுத்தவங்களை துன்பப்படுத்துகின்ற துயரப்படுத்துகின்ற வேதமைப்படுத்துகின்ற வேற்றுமைப்படுத்துகின்ற மாற்றுமைப்படுத்துகின்ற நிகழ்வுக்கெல்லாம் அவங்கள பற்றி அந்த நிலைகள் வேற்று மாற்று நிலைகள் காதில் வந்ததெல்லாம் வாய் உடைய சொல்லி தெரியோ நடந்திருக்குமோ நடக்காதான்னு உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அடுத்த விட்ட இப்படி சொல்லுதாங்க இது கட்டாயம் நடந்திருக்கும் அப்படின்னு இவங்க பார்த்த மாதிரி சொல்லி அதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை இவங்க சுமந்து அது இவங்களோட கொடி வழி இனவழி உறவுகள் வழியில் பிள்ளைகள் வழியில் பேரம்பேத்தி வழியில் இவங்க குடும்பத்தில் அது வேளா இறங்கி அது அவங்கள வேதனைப்படுத்தி வேற இவங்க அழுகதை அவங்க பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அதான் இயல்பில் நடந்துக்கிட்டு வருது. ஒரு கிராம வளாகமோ ஒரு மாநகர வளாகமோ ஒரு தேச நிலைகளோ எல்லாத்துக்குள்ளேயும் இந்த நிகழ்வுலாம் நடந்தேறி வருது. இதுதான் கலியுகம் அப்படின்னு சொல்லி என்னைக்கு நமக்குள்ளே இறைவன் இருக்கான், நமக்குள்ளே வேற்று மாற்று நிலைகள் இருக்குது, நம்மளே நமக்கு எதிரி, நம்ம இந்திரிய நிலைகளே நம்ம குணநலங்கள் தான் இறைவனை நம்ம பார்க்க விடாமல் தடுக்கு அப்படிங்கிற உயர் உண்மையை இப்படி இறைசபை மூலம் ஞானியர்கள் ஆற்றக்கூடிய அருளுரை மூலமாக பாவம் கட்டாயம் பாவத்தை கொடுக்கும், புண்ணியம் கட்டாயம் புண்ணியத்தை கொடுக்கும், வினையை விதைத்தவன் வினையை அறுப்பான், திணையை விதைத்தவன் திணையை அறுப்பான் அப்படிங்கிற அற்புதமான வாக்கு வன்மையான மொழிகளெல்லாம் முன்னோர் மூத்தோர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை என்கின்ற அற்புதமான நிலை. தன்னை அறிந்தால் சிவமாயிடுவான், சிவமாயிட்டால் அவனுக்கு எங்கே கேடு எங்கே வரப்போகுது அப்படிங்கிற அற்புதமான நிலைதனையும் அற்புதமான அகத்தியம் உணர்த்த ஜெகத்தியம் உணர்த்த அருளாற்றலோடு சிவசபை சிவசபையை நம்பி சிவசபையில் ஆற்றல் இருக்கிறது, இறையாண்மை இருக்குது, பேராண்மை இருக்குது, பெரும் கருணை இருக்கிறது, பெருங்கருணை வடிவமான சித்தர்கள்லாம் இருந்து அருளுரை ஆற்றுதாங்க, பேருரை ஆற்றுதாங்க. ஒரு மனித சிந்தைக்குள்ளே இத்தனைய கற்பனை நிலைகள் இத்தனை வாக்கு வல்லமை நிலைகள் உயர்வாக ஓடி வந்த வாக்குகளை அது அற்புதமாக சேகரித்து திருவாய் மொழிகள் மூலமாக கூறுகின்ற நிலை எந்த இடத்திலும் எந்த
தன்மை கொண்ட எத்தனை நூல் வடிவங்களை, எத்தனை சுவடி வடிவங்களை, எத்தனை அனுபவ நிலை கொண்ட பாடநிலைகளை படித்த மாந்தனுக்குள் இருந்து வராது இயலாது என்கின்ற உயர் அகத்திய மகா சூட்சமரை யாவருக்கும் உணர்த்தி, உயர்வாக அமர்ந்த சபை சீடர்களே, உயர்வாக உங்களை வணங்கி நின்று அகத்தியம் என்கின்ற பிரம்மாண்ட நாயகனை அனைவரும் வணங்கி அகத்தியத்தை ஜெகத்தியத்தை போற்றி புகழ்ந்து அவர் திருவடி பணிந்து நிற்போம். ஓம் அகதீஷாய நமோ நமக. ஓம் அகதீஷாய ஜெகதீஷாய ஜெகப்பிரமாண்ட ஜெகநாத மகா சபை கொண்டவனே நமோ நமக. ஓம் அகதீஷாய நமக. களி நிலை என்றால் என்ன? கலியுகமதிலே உளவி வருகின்ற மாற்று வேற்று நிலை எதுவெல்லாம் என்கின்ற அற்புதமான நிலைதனை அருளாற்றல் கொண்ட ஆதி இறை சூட்சம நூலின் மூலமாக தன்னுடைய சரீரமதை நூலாக பெற்ற அற்புத அத்தகைய நூலின் மூலமாக சிவமகா வாழை சித்தன் என்னும் சபை ஆசான் களிநிலை எதுவெதுவெல்லாம் என்று சுட்டிக்காட்டி அதனை வீழ்த்துகின்ற ஆயுதம் எது? அற்புதமான ஞானம் ஒன்றே, தன்னை தான் அறிகின்ற நிலையே அத்துணை நிலையையும் அறிந்தாளுகின்ற நிலை என்று ஏற்றமிகு உரை நிகழ்த்தி அருளாற்றல் கொண்ட அற்புதமான ஞான உரைதனை நிகழ்த்தி இகலோகத்திற்கு நான் என்னும் அகம்பாவம் அழிவதற்குரிய சாட்டையாக விளங்கி வருகின்ற ஆதி இறை சூட்சம நூலின் மூலமாக சித்தன் ஆற்றிய உரைக்குள் இருந்த அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் யாவருக்கும் வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலைதனை பெற்ற ஆதி இறை சூட்சம நூலே போற்றி, நூலினை சரீரமாக வழங்கிய சிவத்தின் திருவடிகள் போற்றி, சிவத்தின் திருவடிகளை பற்றி அகத்தியனை பற்றிய நிலைதனிலே அத்திருவடியை சுமந்திருக்கும் சிவமகா வாழை சித்தனே போற்றி என்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்ந்து ஏகதசி பெருநன்னாளின் ஆசிகளை சித்தனுக்கும் சித்தன் இல்லால் மழலையர்கள், சித்தனை நாடி வந்த சீடர்கள், அவரவர்கள் உறவாளர்கள், ஆடி நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் யாவருக்கும் ஏகாதசி பெருநாள் நாயகனின் திருவடி தொட்டு வணங்கி ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. ஓம் அகதீஷாய நமக. ஜெகதீஷாய நமக. ஜெகப்பிரபஞ்சமே அகப்பிரபஞ்சமே அகத்தியமே ஜெகத்தியமே பேரானந்த பெருமகா ஆனந்த சிவசித்த உயரானந்த பேராற்றலை போற்றி 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 என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை போற்றி மகிழ்வோம். ஓம் அகதீஷாய ஜெகதீஷாய நமோ நமக.